அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கிய தொழுகை என்கின்ற வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தொழுகையில் ஓதப்பட்ட 2 வசனங்களினுடைய விளக்கங்களை, அது நமக்கு சொல்ல வருகின்ற பாடங்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக உன்னதமான ஒரு அம்சம் அல்லாஹுடைய கலாம் அல் குர்ஆன். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்தின் வலியததக்கர உலுல் அல்பாப். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக், நபியே உமக்கு நாம் இறக்கிய அந்த வேதம் முபாரகுன், அபிவிருத்தி நிறைந்தது, பரக்கத்துக்குரியது. அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்தி, அந்த வேதத்தினுடைய வசனங்களை அல்லாஹ் அந்த அல் குர்ஆனில் சொல்கின்ற வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும். வலியததக்கர உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் இந்த அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஞாபகமூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா பரக்கத்துக்குரிய அந்த வேதத்தை நபி அவர்கள் மீது அருளியதாக சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முதலாவது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான். ஈமான் உள்ளவர்கள், மூமின்கள், இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்றால், நாம் நம்மை மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் இன்னும் நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்தாலும் இன்னும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கப்பட வேண்டும், இன்னும் நம்முடைய தக்வா அதிகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் பிறப்பில் முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் மரணிக்கிற நேரம் இஸ்லாத்தோடு ஈமானோடு மரணிப்போம் என்பதற்கு நம்மிடத்தில் எவரிடத்திலும் உத்தரவாதம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவை பயப்படுவது என்றால் என்ன? உலமாக்கள் தக்குவாவுக்கு மிக சுருக்கமான வரைவிலக்கணத்தை சொல்வார்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று வழிபட்டு நடப்பது, அல்லாஹு தஆலா எதை செய்யக்கூடாது என்று வரம்பு விதித்திருக்கிறானோ, வரையறுத்திருக்கிறானோ, அந்த வரம்பை தாண்டாமல் அந்த வரம்புக்குள்ளே நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கட்டளைகளை நாம் முழுமையாக ஏற்று எதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை தவிர்ந்து கொள்கிறோம் என்றால் நாம் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறோம், இறையச்சத்தோடு இருக்கிறோம், அல்லது இறையச்சத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அடுத்ததாக என்ன சொல்கிறான்? வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைய மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் எதை தயார் நிலையில் வைத்திருக்கிறது என்று பார்க்கட்டும், கவனிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே மரணம் வரைக்கும் ஒரு மனிதன் எதை தனக்காக தெரிவு செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லவில்லை. லிகதின், நாளைய தினம். லிகதின் என்பது மறுமையை குறிக்கிறது என்று தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே நாளை என்று சொன்னால் மறுமை நாள் என்பது மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். மறுமை நாள் எப்போது வரும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிற போது மறுமை நாளை பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்றால், அந்த மறுமையினால் மிக நெருக்கமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் மறுமையினாலும் இவ்வாறு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். 2 விரல்களை இணைத்து சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மறுமை நாளுடைய வருகை அல்லது மறுமை நாளுடைய நிகழ்வு நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நாளைய தினம் மறுமைக்காக வேண்டி, மரணத்திற்கு பின்னால் உள்ள நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனும் எதை தயார் நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான் என்றால், கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் நம்முடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் குறித்து ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தொழுகை விடயத்திலே மறுமைக்காக நான் எதை தயார்படுத்தி இருக்கிறேன்? அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்கிற போது இந்த தொழுகை என்பது நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சுபஹுடைய தொழுகையை சுபஹுடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும், மகரிபுடைய தொழுகையை மகரிபுடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும், இஷாவுடைய தொழுகையை இஷாவுடைய நேரத்தில் தான் தொழ வேண்டும். சிலர் 2-3 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுவார்கள். எனவே தொழுகை என்பது அடிப்படையான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை முறையாக
இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அமைப்பில் நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். திக்ர் இருக்கிறது, அல்லாஹுவை துதிபாடுவது, நினைவு கூறுவது. அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்கிற போது வத்தாகிரீன் அல்லாஹ கதீரன் வத்தாகிராத் அஅத்த அல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹுவை திக்ர் செய்கின்ற ஆண்கள் பெண்கள், அதிகம் அதிகம் திக்ர் செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி இருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே திக்ருடைய விடயத்தில் நாம் நம்முடைய மறுமை வாழ்வுக்காக நாம் எதை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போன்று தர்மம் இருக்கிறது. ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற மிக உன்னதமான ஒரு வணக்கம் இந்த சதகா, இந்த தர்மம் விடயத்திலே நாம் நமக்காக எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். சிலர் யோசிப்பார்கள், தர்மம் என்றால் தனவந்தர்கள் தான் கொடுக்க வேண்டும், தர்மம் என்றால் செல்வந்தர்களுக்கு இறைவன் கடமையாக்கிய ஒரு வணக்கம் என்று நம்மில் அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாதையில் கிடக்கின்ற மக்களுக்கு இடையூறு செய்கின்ற, துன்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பொருளை ஓரமாக எடுத்து போடுவதென்பது தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தர்மம் செய்வதற்கு பொருளாதாரம் தேவை கிடையாது. தர்மம் செய்வதற்கு நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தொழுகைகளுக்கு பின்னால் நாம் செய்கின்ற தஸ்பீஹுகள், திக்ருகள், அல்லாஹ்வை நினைத்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு திக்ருகளும் நமக்காக அல்லாஹு தஆலா சேமித்து வைக்கின்ற சதகாக்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நாளைய தினம் மறுமைக்காக வேண்டி நான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்? மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா நிச்சயப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நேரம் எப்போது வரும் என்பது எவராலும் சொல்ல முடியாது. லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹு தஆலா குறித்த அந்த நேரம் வந்து விட்டால், ஒரு மனிதனுடைய அஜல், இந்த நாள், இந்த நேரம் அவனுடைய உயிர் பிரியும் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு வினாடி கூட முந்துவதற்கும் பிந்துவதற்கும் அவகாசம் கிடையாது. இன்று எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு சில நாட்களை கழிப்பதற்காக இங்கே வருகிறார்கள். தன்னுடைய விடுமுறையை நிறைவு செய்துவிட்டு போவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு விபத்திலே மரணித்ததாக நாம் செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்கின்ற செய்திகளை கேள்விப்படுகிறோம். இவ்வளவு காலமும் வெளிநாட்டிலே வாழ்ந்த ஒருவர் விடுமுறை வருகிற போது அவருக்கு மரணம் வருகிறது என்றால், அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளுடைய முடிவை எங்கே வைத்திருக்கிறான்? அதுதான் அல்லாஹுடைய தீர்மானம், அதுதான் அல்லாஹுடைய கதர். அல்லாஹ் தீர்மானித்ததை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, நாளை மறுமை, நம்முடைய மரணம், இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இறைவன் நமக்கு வகுத்திருக்கின்ற அந்த முடிவு நம்முடைய மரணம். நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால், அதற்கு பிறகு நாம் எந்த நன்மைகள் செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அதற்கு எந்த ஒரு பலாபலனையும் நம்மால் காண முடியாது. எனவே மரணம் வருவதற்கு முன்னால் மறுமைக்காக நாம் எதை சேகரிக்க முடியுமோ, எதை சேமிக்க முடியுமோ, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், அல்லது நல்ல வார்த்தைகள் மூலமாக கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தர்மம் செய்வதற்கு உனக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அல் கலிமத்து தய்யிபத்து சதகா. நல்ல வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் தர்மம் என்று சொல்கிறார்கள். குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒருவரிடத்திலே பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிம்மதி கிடையாது. அவருக்கு ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. கணவன் மனைவிக்கு இடையிலே பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் 3வது நபரை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவியோடு சண்டை செய்கிற போது, அல்லது கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் முரண்பாடுகள் வருகிற போது, யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து தன்னுடைய வார்த்தைகளை அழகுபடுத்துகிற போது, முரண்பாடான வார்த்தைகளை தவிர்த்து தான் பிழை செய்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனோபக்குவத்தோடு அழகிய முறையிலே அந்த இடத்தில் நடந்து கொள்கிற போது பாரிய ஒரு விளைவை தவிர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஏற்படுத்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அழகிய வார்த்தை கூட தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், பொருளாதாரம் நமக்கு தேவை கிடையாது. வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹு தஆலா 2வது தடவையாக சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நாம் மனதால் எண்ணுகின்ற எண்ணங்களாக கூட இருக்கலாம். யஅலமு மா ஃபிஸ் சுதூர். அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்களை மிக துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவன். நாம் ஒருவரை பார்த்து புன்னகைக்கிறோம் என்றால் அது உண்மையான புன்னகையா, உண்மையான சிரிப்பா என்பதை மற்றவர்கள் அறியாவிட்டாலும்
அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நன்மையான விடயங்கள், அதை செய்கிற போது இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற வணக்கங்களா என்பதை கூட அறிந்தவன் அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது. நாம் தக்குவாதாரி என்று சொல்கிறோம் என்றால், இறையச்சத்தோடு நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்றால், அது உண்மையா இறையச்சத்தோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற வணக்கங்களா என்பதை கூட நன்கறிந்தவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். ولا تكونوا كالذين نسوا الله فانساهم انفسهم اولئك هم الفاسقون. நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று மாறிவிடாதீர்கள். அல்லாஹ் அவர்களை அன்சாஹும் அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே மறந்தவர்கள் போன்று அல்லாஹ் அவர்களை ஆக்கி விடுவான். அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை உதாசீனம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலக விடயங்களில் மூழ்கி மறுமை சிந்தனை அற்றவர்களாக துன்யாவுடைய வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்கின்ற நம்பிக்கையை போன்று துன்யா துன்யா என்று இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கின்ற அனுபவிக்கின்ற அம்சங்கள் தான் நமக்கு பயனளிக்க கூடியவை என்கின்ற சிந்தனையோடு நம்மில் அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை பற்றிய சிந்தனை கிடையாது, நமக்கு மரணம் இருக்கிறதே என்கின்ற எண்ணம் கூட கிடையாது. சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக ஆயுள் முழுக்க நம்முடைய உறவுகளை நாம் துண்டித்து வாழ்கிறோம் என்றால், நாம் இந்த துன்யாவிலே இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்களா? மன்னிக்கின்ற பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் என்கிற அடிப்படையில் நம்மிடத்திலே பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய நடை உடை பாவனைகள் கூட மற்றவர்களுக்கு தவறாக புரியலாம். நாம் பேசுகிற சில வார்த்தைகள் கூட சிலருடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடியதாக அமையலாம். எது எப்படி இருந்தாலும் தவறான வார்த்தைகளை ஒருவர் பேசினா கூட, அல்லது நமக்கு அது தவறாக புரிந்தால் கூட அவரை குற்றவாளியாக பார்க்க கூடாது. ஏதோ தவறாக செய்து விட்டார், ஏதோ தெரியாத்தனமாக செய்து விட்டார் என்கின்ற அந்த மன்னிப்பை நாம் எப்போது கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிடத்தில் யாரை பற்றிய தவறான சிந்தனையும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. மற்றவர்களை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை உள்ளத்திலே நாம் நிரப்பிக் கொள்கிற போது நிம்மதியற்ற வாழ்க்கையாக, எந்த நேரமும் அவரை பழிவாங்க வேண்டும், அவருக்கு நான் சூழ்ச்சி செய்ய வேண்டும், அவர் இப்படி செய்து விட்டார், அவர் என்னை ஒரு எதிரியாக பார்த்து விட்டார் என்று நாமவே சில கற்பனைகளை உருவாக்கி கொண்டு அந்த முரண்பாட்டை புதிதாக மறுமைக்காக இறைவனுக்கும் நமக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய முஸ்லிமாக இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதோ, இஸ்லாமிய வரம்புகளை எப்படி ஒரு மனிதன் பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த வரம்புகளை முறையாக பேணி நாளை மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.